ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தீர்ப்பளித்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோரி நாடாளுமன்றத்துல கடிதம் அனுப்பியிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பா நம்மளோட விரிவாக பேச இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பை சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அவருக்கு எதிராக தமிழக அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய கோரி நாடாளுமன்றத்துல இந்தியா கூட்டணி சார்பில் கடிதம் கொடுத்திருக்காங்க. இது பற்றிய தங்களது பார்வை என்னங்க ஐயா? இல்ல, அதாவது திருப்பரங்குன்றத்துல ஒரு 100-150 வருஷமாக ஒரு முறை நடைமுறையா ஒரு தீபம் ஏத்துறது குறித்து ஒரு நடைமுறை செயல்பட்டு வருகிறது. அதை மாத்திர விஷயமா ஒரு தனிப்பட்ட மனிதர் போட்ட வழக்கு காரணமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு பலவிதமான சர்ச்சைகளை தோற்றுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது அங்க மேல மலையில ஒரு தர்கா இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா கருதப்படுகிறது. அதனால மத நல்லிணக்கத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உண்டு. அது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த நீதிபதி பிளவுவாத அரசியல் செய்யற மாதிரியான ஒரு விஷயத்த உடன்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான இந்த விஷயத்த அவங்க எடுத்துன்னு போறாங்க, நாடாளுமன்றத்தை எடுத்துன்னு போறாங்க. அதனால அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் அது எடுக்கணுன்றதுக்காக 100 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஓம் பிர்லா லோக்சபாவோட சபாநாயகர் ஓம் பிர்லாட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அது இனிமேதான் பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த ஓம் பிர்லா அப்ப அடுத்து 100 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபால 50 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி நீதிபதி சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்பு மத நல்லிணக்கத்துக்கு விரோதமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும், இதனால பொதுமக்கள் மத்தியில ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருக்குன்ற விஷயங்களே அவங்க சொல்லிட்டு அவரை இந்த மாதிரி உள்நோக்கத்தோட செயல்படுறவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்லிதான் அந்த இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த தீர்ப்புன்றது இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைக்கிற மாதிரியான தீர்ப்பு. ஒரு தனிப்பட்ட மனிதர் அவருக்கான ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு நீதிபதி, நீங்க போய் தீபம் ஏத்துக்கின்றார். அந்த கோவில் கட்டுப்பாட்டுல தான் அந்த தீபம் எல்லாமே இருக்கு, மலையெல்லாம் இருக்கு. ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும்னா கோவில் அறநிலையத்துறைக்கு தான் கொடுக்கணும், நீங்க ஏத்துக்கிட்ட. அந்த அறநிலையத்துறை 150 வருஷமா அங்க இருக்கிற வேற ஒரு இடத்துல ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு விஷயத்த மாத்துறீங்க. அப்புறம் அந்த அறநிலையத்துறை அப்பீலுக்கு போறதுக்கான கால நேரம் அவகாசம் எல்லாம் கொடுக்கல. இந்த கார்த்திகை தீபத்திலே செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க. இந்த கார்த்திகை தீபம் ஏன் அப்பீலுக்கு தான் போட்டுமே, போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு வரட்டுமே, அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு யாரும் ஆள் ரெடியா இல்ல. ஏன்னா வரப்போற மே மாசம் எலெக்ஷன் வர்றதுனால எல்லாம் அவங்கவுங்க ஏதோ ஒரு விதத்துல பாஜகவுடைய நோக்கம் என்ன? இந்துத்துவ ஓட்டு வங்கி, இந்துக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது தான், இந்துக்களை திரட்டி ஓட்டு வாங்குறது. அதுக்கு இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற தர்காக்கு ஏதோ ஒரு வகையில் ஆபத்தை விளைவிக்கும்னு எல்லோருமே நினைக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணி யாரையுமே மலை மேல விடாத பண்ணிட்டாங்க. அதை கோர்ட் அவமதிப்பு போன்ற விஷயங்கள்ல இப்ப நீதிபதி இறங்கியிருக்காரு. கவர்னர் தலைமைச் செயலாளர்லாம் வர சொல்றாரு, காணொலி மூலமா ஆஜராக சொல்றாரு, டிஜிபி எல்லாம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இன்னும் எடுத்துக்காத இருக்காங்க. அவர்கள் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. இதற்கு நடுவில் தான் பார்லிமெண்ட்ல இந்த விஷயம் போயிருக்கு. இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் இருந்தது அந்த கொடுக்கும் போது ஒரு பேசுபொருளா இருக்கலாம் வேற, அது அந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது சந்தேகம். காரியம் நடக்குமானது சந்தேகம். ஏன்னா இதுவரையும் சுதந்திர இந்தியால எந்த ஒரு ஜனாதிபதியும் இம்பீச் பண்ணி பதவியில இருந்து நீக்கப்படலை. இதுவரையும் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்த தமிழ்நாடு ஜட்ஜு, அவர் பேர்ல லஞ்ச ஊழல் புகார்லாம் வந்தது. அது அவர் அந்த தீர்மானம் ராஜ்யசபால நிறைவேற்றி லோக்சபா போறதுக்குள்ள அவரே ரிசைன் பண்ணிட்டார். அதே மாதிரி சௌமித்ரா சென் ஒரு நீதிபதி, அவர் பேர்லயும் அந்த இனிஷியேட் பண்ணாங்க, நடக்கல. அதே மாதிரி தினகரன் நம்ம ஊர் நீதிபதி, அவர் பேர்லயும் ஒரு ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதுவும் அது அது எடுத்த உடனே ஃபெயில் ஆயிடுச்சு. அது போகல, ஃபர்தரா ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. இப்போ சமீபத்துல யஷ்பால் சர்மான்னு ஒரு டெல்லி நீதிபதி வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல கட்டுக்கட்டா 500 ரூபாய் நோட்லாம் இருந்தது. அதை ஒட்டி அவர் பேர்ல இம்பீச்மெண்ட் மோஷன் எல்லாம் கொண்டாந்து தங்கர் இருந்தாரு துணை ஜனாதிபதி, அவர் தான் ராஜ்யசபா சேர்மன். அவர் கிட்டத்தட்ட அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் அவரை பதவி விட்டு ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க பிஜேபியில ஒரு பேச்சு இருக்கு. அவர் விலகிறதுக்கு காரணம் இம்பீச்மெண்ட் மோஷன் எடுக்கிறதா இருந்தார். அப்ப அந்த மோஷனும் நிறைவேறல. கடைசியில அந்த வழக்கு அப்படி இப்படி திசை மாறி கடைசியில யஷ்பால் சர்மா இப்ப ஜாலியா இருக்காரு, அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல. இப்ப 500 ரூபாய் நோட்டு யாருது, அவங்க வீட்டுல எரிஞ்ச நோட்டு யாரு, கட்டுக்கட்டா பணம் இருந்தது யாருதுன்னு அதுக்கு பதிலே கிடையாது. அப்போ இதுவரையும் எந்த நீதிபதி மேலேயும் உருப்படியான ஆக்ஷன் எடுத்தது கிடையாது இம்பீச்மெண்ட் மோஷன்ல. அப்ப இப்போ நீதிபதி சுவாமிநாதன் மேல இவங்க கொடுத்துருக்கிற இது வரையும் எந்த விதமான ஆக்ஷன் வராது. ஏன்னா இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் 2 சபாலையும் பாஸ் ஆகணும்னா
குறைஞ்சபட்சம் வந்து 50% மேல உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கணும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு தீர்மானம் வரும்போது இருக்கிற உறுப்பினர்களை 2/3 ஆதரிக்கணும். அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எதிர்கட்சிகள் 2/3 இருக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. ராஜ்யசபால கண்டிப்பா கிடையாது. லோக்சபால இருந்தாலுமே, லோக்சபால அப்படியே வந்தாலும் கூட. அதனால 2 சபாலையும் 2/3 ஆதரவு வராதுன்றது ஒரு பக்கம் இருக்க, இந்த இம்பீச்மென்ட் மோஷன் வந்து ஒரு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ற அளவுல அது இருக்குமே தவிர, மற்றபடி பெரிய அளவு வந்து ஒரு ஒரு அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அது கோர்ட்ல தான், சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அவங்க நீதிபதி சுவாமிநாதனோட தீர்ப்பு சரின்னு சொல்றாங்களா, சரியில்லைன்னு சொல்றாங்களா, அவர் எடுக்கிற நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை ஏத்துக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால இது இந்த இந்த எதிர்ப்புன்றது எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு என்பதை சொல்லிட்டு, அந்த நீதிபதி வந்து இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டதுனால அவரை வந்து பதவி நீக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு 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 இண்டிகேட் பண்றதுக்காக எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வந்து ஏற்கனவே பிறப்பித்த சில உத்தரவுகளும் வந்து சர்ச்சையை உண்டாக்குச்சு. அது பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இல்ல, அதாவது அவர் பலவிதமான சர்ச்சைகள் இருக்கு. அதாவது கரூர்ல வந்து ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்துல வந்து எச்சையில மேல வந்து பக்தர்கள் எல்லாம் உருளுவாங்க. அதெல்லாம் உருளக்கூடாது. இந்த நாகரிகமான காலத்துல அதை உருளக்கூடாது அப்படின்னா, அது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது உருளலாம்னு தீர்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த சவுக்கு சங்கரோட அந்த வழக்குல கூட அவதூறு வழக்குல கூட அவரோட தீர்ப்புப்படிதான் அவர் சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இது அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து பலவிதமான தீர்ப்புகள் கொடுத்திருக்காரு. அந்த தீர்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான தீர்ப்பு என்னன்னா, அவர் மதுரை பெஞ்சிலேருந்து சென்னை பெஞ்சில் அவர் இருந்தபோது, திருநெல்வேலியில இருந்த ஒருத்தர் வந்து இங்க இருக்கிற அவர் இருக்கிற கோர்ட்டுக்கு கரெக்டா அந்த ஜனாதிபதி நிறைவேற்றிய ஒரு மசோதா சம்பந்தப்பட்ட இன்னொரு பில்லு வந்தது. அந்த பில்லை வந்து தடை போடுற மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்து இங்க மதுரை கோர்ட்டுக்கு போக வேண்டியது இங்க வந்து கரெக்டா அவர் முன்னாடியே வந்து அவர் தடை கொடுத்துட்டாரு அதுக்கு அவர் ஆக்சுவலா. அப்போ அது கேள்வி கேட்கப்பட்டது. எப்படி இவர் முன்னாடி வந்தது அதுன்ற விஷயங்கள்லாம் வந்தது ஆக்சுவலா. அதனால பல விஷயங்கள்ல வந்து ஒரு நீதிபதி சுவாமிநாதனுடைய அந்த தீர்ப்புகள் வந்து கேள்விக்குறியாகவும் பல விமர்சனங்களுக்கு உட்பட்டதாகவும் மாறி இருக்காங்க. ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நோட்டீஸ் கொடுத்தா அதன் பின்னர் என்னென்ன நடைமுறைகள் இருக்கும்? இல்ல, அதான் முதல்ல லோக்சபா 100 கொடுக்கணும். அப்புறம் ராஜ்யசபால 50 பேர் சேர்ந்து கொடுக்கணும். கொடுத்த பிறகு அது அவங்க இஷ்டம் தான். அது எடுத்துக்கிறதா வேண்டாம்ன்றது லோக்சபா சேர்மனும் முடிவு பண்ணுவாங்க. அவங்க எடுத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் முடியாது. அவ்வளவுதான். அவங்க எடுத்துக்கிறது முடிவு எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அதுவும் ஆளுங்கட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சூழல்ல அந்த நீதிபதி அந்த தீர்ப்பை கொடுத்திருக்காரு. அது எப்படிப்பட்ட சூழல் அது நடக்குதுன்றதெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தெரியாத இருக்காது. அவங்க அதனால வந்து நிச்சயமா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தெரியாத இருக்குன்னா, அங்க இருக்கிற ஓம் பிர்லா சபாநாயகருக்கும், அங்க இருக்கிற ராஜ்யசபா சேர்மன் ராதாகிருஷ்ணனுக்கும் தெரியாத இருக்காது. அதனால அவங்க வந்து இந்த விஷயத்துல எந்த விதமான மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. டங்கர் வந்து யஷ்பால் சர்மா விஷயத்துல மேல் நடவடிக்கை எடுத்ததுனால தான் அவரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. அவரை நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. இதுதான் நிலைமை ஆக்சுவலா. அதனால இதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் இருக்காது. நான் சொல்ற மாதிரி எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கையாளுறாங்க. ஏன்னா இது வந்து செயல்முறையில வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலா. திருப்பரங்குன்ற தீப விவகாரத்தில் சர்ச்சையான ஒரு உத்தரவு பிறப்பித்த ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. இந்த கடிதங்கள் குறித்தும் உயர்நீதிமன்றம் குறித்தும் நம்மளோட இவ்வளவு நேரம் விரிவாக பேசிய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களுக்கு நன்றி ஐயா.